வேலியே பயிரை மேய்ந்தது அப்படிங்கிற பழமொழி வந்து நீங்க வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பழமொழிக்கு உதாரணமா இந்தியாவிலும் சரி, தமிழ்நாட்டிலும் சரி பல சம்பவங்கள் வந்து தொடர்ந்து நடந்துட்டே வருது. இப்ப அந்த சம்பவங்கள் எல்லாம் தூக்கி சாப்பிடுற மாதிரி கிருஷ்ணகிரி மாவட்டத்துல 8ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு மாணவிக்கு ஒரு சம்பவம் வந்து ஏற்பட்டிருக்கு. இத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பேச போறோம். என்ன ஏதுன்னு முழுசா வந்து வீடியோ வந்து பாருங்க. அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டத்துல வந்து போச்சம் தாலுகால ஒரு நடுநிலைப் பள்ளி இருக்கு. இந்த நடுநிலைப் பள்ளிக்கு படிக்கிற ஒரு மாணவி வந்து 1 மாசம் வந்து ஸ்கூலுக்கே வரல. இதனால அந்த பள்ளியோட தலைமை ஆசிரியர் வந்து என்ன ஏதுன்னு அந்த பொண்ணு வீட்டுல போய் விசாரிச்சான்னு சொல்லி வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்ப அந்த பொண்ணுக்கு வந்து உடம்பு சரியில்லாம இருந்திருக்கு. என்ன ஏதுன்னு அவங்க அப்பா அம்மாட்ட விசாரிக்கிறதான் ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவல் வந்து அந்த ஆசிரியருக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பொண்ணை யாரோ வந்து கூட்டு பலாத்காரம் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து தெரிஞ்சிருக்கு. அப்புறம் அதை பத்தி வந்து அந்த தலைமை ஆசிரியர் வந்து அந்த பொண்ணை விசாரிக்கிறாங்க. அப்ப அந்த பொண்ணு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம ஸ்கூல்ல வேலை பார்க்குற சின்னசாமி, ஆறுமுகம், பிரகாஷ் அப்படிங்கிற 3 ஆசிரியர்கள் தான் இந்த சம்பவத்துக்கு வந்து காரணம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. உடனே இந்த தலைமை ஆசிரியர் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி இப்ப வந்து இந்த ஆறுமுகம், பிரகாஷ், சின்னசாமி அப்படிங்கிற 3 ஆசிரியர் வந்து கைது பண்ணப்பட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப வந்து அந்த பொண்ணோட டிஎன்ஏவும் இந்த 3 டிஎன்ஏவும் வந்து செக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுக்கான தண்டனை வந்து நிரூபிக்கப்பட்டுச்சுன்னா இதுக்கு வந்து ஒரு தூக்கு தண்டனையோ அதெல்லாம் ஒரு ஆயுள் தண்டனையோ கொடுக்கறது வந்து சரியா இருக்காது. அது மட்டும் இல்லாம இவங்களை இதை பத்தி வந்து ஸ்கூல்ல உள்ள நிர்வாகத்துக்கு நிறைய தெரிஞ்சிருக்கு. ஆனாலும் வந்து அவங்களும் வாயை திறக்காம இருந்திருக்காங்க. இது வந்து கேட்கல ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இவங்கெல்லாம் வந்து டீச்சர்ஸா இல்ல டேஞ்சர்ஸா அப்படின்னு தான் நினைக்க தோணுது. இந்த குற்றத்துக்கான தண்டனை மட்டும் நிரூபிக்கப்பட்டுச்சுன்னா இந்த 3 பேத்துக்கு வந்து ஒரு தூக்கு தண்டனை, ஆயுள் தண்டனையே கொடுக்காம அதோட பெருசா ஏதாவது தரணும். அதாவது என்னோட ஒப்பீனியன் என்னன்னு பாத்தீங்கன்னா, என்ன தந்தா கரெக்டா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இவங்களோட வேலை எப்படியும் புடுங்கிடுவாங்க. அதுல வந்து டவுட் இல்ல. அது மட்டும் இல்லாம இவங்க குடும்பத்துல இருக்கிறவங்களோட வேலையும் பறிக்கப்படணும். இவங்க சொத்துக்களும் வந்து முடக்கப்படணும். இவங்க வந்து டெய்லி வாழவே வந்து எவ்வளவு வந்து மத்தவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு இவங்க வந்து உணர வைக்கணும். இந்த மாதிரி ஒரு தண்டனை தந்ததா இது மாதிரி குற்றங்கள் வந்து மத்தவங்க செய்ய வந்து யோசிப்பாங்க. அது மட்டும் இல்லாம குடும்பத்தில் உள்ளவங்களும் சரி, அப்பா அம்மாவும் சரி, பிள்ளைங்களுக்கு வந்து நல்லது சொல்லி கொடுத்து வளர்க்கணும். இந்த மாதிரிலாம் தன்னோட பிள்ளைங்களுக்கு குற்றம் வந்து செய்யக்கூடாது. வந்து நல்லது சொல்லி கொடுக்கணும்னு ஒரு ஸ்டெப் எடுப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. என்னோட ஒப்பீனியனை பத்தி நீங்க நினைக்கிறீங்க, இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்தை கட்டாயமா கமெண்ட் சொல்லுங்க. அதே மாதிரி இதே மாதிரி சம்பவங்கள்லாம் தொடர்ந்து நடக்கக்கூடாது, அதுக்கு என்ன பண்ணலாம், உங்களுக்கு ஏதாட்டு கருத்து இருந்துச்சுன்னா அதே வந்து கமெண்ட் சொல்லுங்க. அப்புறம் இந்த வீடியோ வந்து மறக்காம வந்து எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நானும் ஒரு பெண் குழந்தைக்கு அப்பா தான். அதனால எனக்கும் வந்து பயமாவும் ரொம்ப கஷ்டமாவும் இந்த விஷயத்த இருக்கு. அதெல்லாம் மறக்காம எல்லாரும் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்க. நன்றி.